வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீன் தொட்டி தான் கழுவ போகிறோம். 3 மாதமாக அப்படியே இருந்துச்சு. நம்ம தண்ணியை கொஞ்சம் நாங்கள் எடுத்துட்டோம். இதுக்கு நம்மளை வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ. இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். தொட்டியை கழுவுறேன், அதை கழுவுறேன்னு போய் வேலை பார்க்காம தண்ணியை தான் எடுக்கிறோம். அழுக்காக இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம அதில் அதுக்கப்புறமா அந்த தொட்டியில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வெளியே கழுவி காய போட்டுட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி பாதி ஃபில் ஆகிட்டு பழைய தண்ணி வேணுங்கிறனால நாங்கள் மேலே வச்சு பழைய தண்ணியும் புது தண்ணியும் சேர்ந்து கலந்து ஊற்றிட்டுருக்கோம். நல்லா தெரியுது. ஸோ நம்ம ஃபைனலி நல்லா தண்ணி ஊற்றி முடித்தாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னென்னா தொட்டி கொஞ்சம் கலங்களாகவே இருக்குது. 3 மாதமாக அப்படியே இருந்தோம்ல, இதில் வர தண்ணி வர சில்லுன்னு இருக்குது. சரி, இப்போ நான் உப்பு போடுறேன் பாருங்கள். இதான் ஃபைனலோட முடிஞ்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஓம் பிரகாஷுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா. ஒரு வழியாக என்னோட ஓனர் என்னோட வீட்டை க்ளீன் பண்ணிட்டாரு. நான் திரும்ப குப்பையாக்க தான் போகிறேன். அவர் க்ளீன் பண்ணிப்பே இருப்பார், நான் குப்பையாக்க தான் போகிறேன். இப்போ தான் அந்த பாட்டை பாறையில் கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணி வச்சுட்டாரு. நான் அங்கே ஃபில்டர் பண்ணிதான் ஏதாச்சும் பண்ணால் ஒழிஞ்சுப்பேன். ஆனால் அந்த ஃபில்டரே நேராக வச்சுருக்காரு. என்னோட இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. விட்டுட்டானுங்க, ஜாலியாக இருக்க வேண்டியதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ நான் அந்த வீடியோ குப்பையாக்க உடம்பு